கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் கைகள் குஷ்டரோகிகளை குணமாக்கும் தைலமாய் இருந்தது. காய்ச்சலை தீர்க்கும் மாமருந்தாக இருந்தது. குருட்டு கண்களை திறக்கும் கருவியாக இருந்தது. கோணலை நேராக்கும் வல்லமையுள்ளதாக இருந்தது. மட்டுமல்ல, சிலுவையில் நீட்டப்பட்ட அவரது கரங்கள் நம் உள்ளத்தை பொங்கும்படி செய்தது. ஒரு அகதிகள் முகாமில் மிக அதிகமாக செலவு செய்து அரசாங்கம் ஒரு ஆஸ்பத்திரியை கட்டினார்கள். அநேக டாக்டர்களும் நர்ஸுகளும் பணியாற்றினார்கள். ஆனால் அந்த ஆஸ்பத்திரிக்கு 5 மைல் தொலைவுக்கு அப்பால் ஒரு சிறிய கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி இருந்தது. இந்த அகதிகள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிக்கு சென்று வைத்தியம் செய்து கொண்டார்கள். ஏனென்று கேட்டபோது ஜனங்கள் சொன்னார்கள், 2 இடத்திலும் மருந்துகள் ஒன்றுதான், சிகிச்சையும் ஒன்றுதான், ஆனால் கைகளில் ஏதோ பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்றார்கள். ஆம் தேவ ஜனமே, கிறிஸ்துவின் அன்புள்ள கரங்கள் டாக்டர்கள் நர்ஸுகளின் கரங்களை அற்புதமாய் ஆறுதலாய் இயக்குவித்தது. தேவ ஜனமே, கிறிஸ்துவின் கரங்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்ததுண்டானால் உங்கள் கரங்களிலிருந்தும் ஆறுதல் புறப்பட வேண்டும். அநேகருடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றட்டும். கிறிஸ்துவின் கனிவின் கரங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தட்டும், அற்புதம் செய்யட்டும். தேவ ஜனமே, அன்றைக்கு எப்படி அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரை பின்பற்றினவர்கள் அதிகமோ, அதே போல இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். ஒருவேளை அநேகருக்கு ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அற்புதத்தை செய்ய ஒருவர் இருக்கிறார் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு காரணம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காகத்தான், அப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிப்பதற்காகத்தான். ஆகவே இந்த நாளில் அவர் கரத்தினால் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்காக எழும்பி நம்முடைய கைகளினால் அந்த ஆசீர்வாதமும் ஆறுதலும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.